தவக மதுரவாயில் எம்எல்ஏ ரோஹத் சரண் அவர்கள் தன்னுடைய அலுவலக தரப்புல விருந்து வச்சுக்கிறார். யார தவக கட்சி நிர்வாகிகளை கூட்டி வச்சு விருந்து வச்சுக்கிறார். அந்த சாப்பாடு சாப்பிட்ட பிறகு அந்த எச்சையிலேய மாநகராட்சி ஊழியர்கள் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு அந்த எச்சையில் எடுத்துக்கிறார். இது ஏன் நான் கேட்கறேன், அந்த எம்எல்ஏ அந்த எச்சையில் எடுக்கலாமே, ஏன் அவங்க கட்சி நிர்வாகிகள் எடுக்க சொல்லலாம், அந்த இலையை பார்க்கலாம். ஏன் நம்ம வீட்டில் சாப்பிட்றே நம்ம தான் எடுக்கிறோம், அது தப்பு கிடையாது. அது எப்படி அவங்களுக்கு கொடுக்குற ஒர்க் அந்த வேலையா? ஒரு அலுவலகத்துக்குள்ள உனக்கு எச்சையில் எடுக்க தான் வேலையா அவங்களுக்கு? இது எப்படி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இவர் மேல நடவடிக்கை எடுப்பாரா? இது சம்பந்தமா என்ன கருத்து கூறுவார்? எப்படிங்க எடுப்பாரு? கில்லி சரத் ஸ்டேடியத்துல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, மொபைல்ல மாத்திரை வச்சு பவுடர் பண்ணி கொடுத்தாரு. ஏன் இது வரைக்கும் அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லுங்க? கட்சி சம்பந்த நடவடிக்கையும் என்ன எடுத்தாங்க? நேற்று கூட ஒரு நிகழ்ச்சியில முதலமைச்சர் பார்த்து ஒரு ஃப்ளவர் வாஷ் கொடுக்குறாரு. எதுக்கு ஃப்ளவர் வாஷ் கொடுக்குறாரு? வாழ்த்துறாரா? என்ன சொல்ல வரான்னு தெரியல. ஒரு தாவாக்கால தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டா இருக்குது. இப்போ அரசு வழக்கறிஞர் நியமனம் பார்த்தீங்கன்னா பல கோடி ஊழல் நடந்துக்குது. அதுல நம்ம தலைவர் குஷி ஆனந்த தான் சொல்றாங்க, அந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த கட்சியுடைய சார்ந்த வழக்கறிஞர் ஒரு அம்மா ஞான சௌந்தரி, அந்த அம்மா தான் மனு தாக்கலே செஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குற்றவாளியை அரசு வழக்கறிஞரை நியமனம் செஞ்சுக்கிறாங்க ஒரு இடத்துல. இதெல்லாம் முதலமைச்சர் ஏன் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறாரா? நடவடிக்கை எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? ஊழல் இல்லாத ஆட்சி இருந்தாரு. ஒரு அரசு வழக்கறிஞர் நியமனத்திலேயே பல கோடி ஊழல் நடந்துக்குது. ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னா அங்க கேட்கிறோம். அப்போ எப்படி நீதித்துறையை நம்புவாங்க மக்கள்? குற்றவாளிகளை இவர்களை காப்பாற்றுவார்களா? குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்க? குற்றவாளிகள் இவங்க காப்பாற்றுவாங்க. எப்படின்னா பணம் 40 லட்சம் 30 லட்சம் கொடுத்துக்கிறாங்க, அந்த பணத்தை எப்படி வசூல் பண்ண முடியும்? இவங்களால பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவாங்களா, குற்றவாளியை காப்பாற்றுவாங்க? குற்றவாளியை தான் காப்பாற்றுவாங்க. கொடுத்தா பார்த்தா சம்பாதிக்கணும், வேற வழி கிடையாது. ஏன் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பார்களா? தாவாக்கா நிர்வாகிகள் மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா? எப்படி மக்கள் முட்டாளாகினே இருக்கணும். தீய சக்தியும் தூய சக்தியும் ஒன்றிணைந்த ஆட்சி தான் இது நிலைப்பாட்டை குறிக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.